என்றால் என்னங்க? சூடு, சொர்ண, கௌரவம், மதிப்பு, மரியாதை, நான் பெரியவன் நீ பெரியவன், இதெல்லாம் பார்க்குறவங்க கிட்ட இயேசு இருக்க மாட்டாருங்க. ஆசீர்வாதமும் இருக்காது. இந்த குறையெல்லாம் நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா ஆசீர்வாத குறையும் இருக்கும். பிசாசு என்ன தெரியுங்களா பண்ணோம்? சில பேரை ரொம்ப கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்து எல்லாமே கொடுத்துருக்கோம். பணம் கொடுத்துருக்கோம், பொருள் கொடுத்துருக்கோம், வீடு வசதி வாய்ப்பு எல்லாமே அப்படியே ஒரு காம்பேக்டாக அவங்கள வச்சுருக்கோம். அவங்க இந்த விஷயம்லாம் சொன்ன பாருங்க, இதில் ஏதாவது ஒரு விஷயத்தில் மைனஸில் இருப்பாங்க. மற்றவங்களாம் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பாங்க. இவங்களுக்கு அந்த நிலையான அந்த குடும்ப சந்தோஷம் வந்து இருக்காது, தொலைச்சிட்டு இருப்பாங்க. இதில் ஏதாவது ஒன்றுலேருந்து அவங்க இறங்கியே இருக்க மாட்டாங்க, இறங்கவே மாட்டாங்க. தயவு செஞ்சு இதை நம்ம மாற்றிக்கலாம். சர்ச்சுக்கு போகிறோம், ப்ரேயர் பண்ணுறோம், குடும்ப ப்ரேயர் பண்ணுறோம், நாங்களும் எல்லாமே செய்கிறோம், முழங்காலே நான் நிற்கிறேன்ப்பா, கிடையாதுப்பா, ஆசீர்வாதம் கிடையாது. இயேசுவே முதல்ல இருக்க மாட்டாரு, அப்புறம் எங்கேருந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும்? இதெல்லாம் பார்க்கக்கூடாதுங்க. உண்மையாக கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த மாதிரியான பணம், ஜாதி, பொருள், பெருமைகள், கௌரவங்கள், மதிப்பு, மரியாதை, விட்டு கொடுக்காத தனம், இதெல்லாம் கூடாத காரியம். இதெல்லாமே நம்ம மாற்றிக்கணும் தான் ஆகணும். மாற்றிட்டு அன்பை மட்டுமே மற்றவர்கள் நம்ம கொடுக்கணும். நம்ம வாயிலிருந்து நல்லதை மட்டுமே விதைக்கணும், நல்லதை தான் பேசணும். அதுதான் கிறிஸ்தவம்.